மாலை வேளையிலே பயம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஃபியர். இந்த காலம் நிறைய பேர், போன வாரத்திலே நான் பேசினேன், ஆரம்பத்திலே மைக்கு செட் ஆகலை, என்னால் சரியாக பேசவே முடியல. அப்போது நானே பேசிட்டு அவர் முடிவில் கேட்டார், அண்ணா ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துங்கண்ணா. நான் சொன்னேன்பா நல்லாவே பேசலாது, அப்படியே விடுப்பா அப்படின்ட்டு. எனக்கே அந்த செய்தியில் ஒரு திருப்தியே இல்லை. நான் கூட்டம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு 2 பேர் முன்னாடி வந்தாங்க. ஐயா, இதுதான் நான் முதல் முறை மாலை ஆராதனைக்கு வருகிறேன், எங்கள் கணவர் பயப்படுறாரு, அவர் பாட்டுக்குன்னு நான் செத்துற போகிறேன் அப்படி என்று சொல்லி செத்துடலாம் என்று யோசிக்கிறார். ஒரு மாதிரி அவர் மனக்கலக்கமாக இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து மாலை ஆராதனையில் அட்டன் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்காகவே பேசினீங்க, எங்களுக்கு அது தைரியத்தை தந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இன்றும் பயத்தை குறித்து நான் பேச போகிறேன். முதலாவதாக ஒரு 7-8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆவேசம்னா பிசாசு, ஆங்கிலத்தில் கோஸ்ட் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, பயம் சிலருக்கு பிசாசை பார்த்தா வரும், பார்க்காம இருள் இருந்தால் கூட சிலருக்கு பயம் வரும். பிசாசு தான் பார்க்கணுன்னு இல்லை, அந்த பிசாசை குறித்து எண்ணம் வந்தால் கூட என்ன பண்ணும், பயம் வரும். நான் ஒரு முறை ஒரு பேய் படம் பார்த்தேன், சின்ன வயசில், ஒரு 10 வயசில் இருக்கும்போது பேய் படம் பார்த்தேன். நைட்டு எழுந்து போனால் என் பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கும், யாரோ ஒருத்தருன்னா அது. அப்போ என்னன்னா அதுவே பேய் படத்துக்கு கடைசி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு பயம், நம்ம பார்த்தது என்ன பண்ணுது, நம்ம பின்னாடியே வந்து கொண்டே இருக்கிறது போல. அப்போ அநேக நேரங்களிலே இந்த அசுத்தாவி என்று சொல்லும்போது நம்மை பயமுறுத்தியே வச்சிருக்கிறாங்க. ஐயோ அது பயங்கரமானது, அது நம்மளை ஏதாச்சும் பண்ணிடும், நம்மளை அட்டாக் பண்ணிடும், நம்மளை வீழ தள்ளிடும், நம்மளை சாகடிச்சிடும், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அவர் சொல்லுகிறாங்க, கடலின் மேல் இயேசு வருகிறதை கண்டு கலக்கம் அடைந்து இது பிசாசு என்று சொல்லி பயத்தினால் என்ன பண்ணாங்களா 12 சீடர்கள், பெரிய பெரிய ஆளுங்க, அப்படி தானே, சின்ன பசங்க இல்லை. அலறதை யாரை பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டா அலறுவாங்க. ஐயோ டீச்சரை பார்த்துட்டு அப்படியே கையை காலெல்லாம் ஆட்டின்னு கத்துன்னு கத்துவாங்க. இங்கே வயசானவர்களிலே இருந்து வாலிபர்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அலறாங்க. போட்டில் நடு கடலில் என்னன்னா பிசாசை பார்த்து. அப்போ சில நேரங்களிலே நமக்கும் இந்த அசுத்தாவி என்று கேட்டால் என்ன வந்தது, ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்தது. யாரோ நம்மளுக்கு ஏதாச்சும் செஞ்சுடுவாங்களா. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் அசுத்தாவி தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அந்த பழைய சர்ச்சில் இருக்கும்பொழுது ஒரு பாட்டி இருந்தான். அந்த பாட்டியை நீங்கள் தொட்டிங்கன்னா கீழே வந்து செத்துருவாங்க, அந்த அளவு வயசான பாட்டி. ஆனால் அந்த பாட்டிக்கு ஒரு பயம் என்ன தெரியுங்களா, யாரோ அவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அவங்களே சாவர வயசில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பயம், என்ன பயம், யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க. 2வது வாசிங்க, மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பதாக விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். பாருங்க, இவங்க ஏன் பயந்து நடுங்கினாங்கன்னா, மாட்டிக்கணுமே. பயம் எப்போ வரும், அடுத்தது அசுத்தாவியை பார்த்தா பயம் வருது. அதே போல் 2வது சிலருக்கு அப்படியே பயம், மனசெல்லாம் படபடன்னு அடிக்கும். என்னன்னா மாட்டிக்க போகிறோம், கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, போக மாட்டுறாரு, சுகம் நம்மளுக்கு நந்துடுச்சு, நம்ம அசுத்தம் உள்ளவர்கள், வெளியில் வரக்கூடாது, கல்லெறிந்து சாகடிக்கப்படணும், நம்ம வெளியில் வந்துட்டோம், செஞ்சது தப்பு, அவரை தொட்டுட்டோம், நம்ம யாரை தொட்டாலும் அவர்கள் தீட்டுப்பட்டு போவார்கள், நம்ம அவரை தொட்டுட்டோம், நமக்கு அற்புதம் வந்துடுச்சு, அவர் அப்படியே போயிடுவார், நம்ம இப்படியே வீட்டுக்கு வந்துடலாம்னு நினச்சோம். ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டாரு, தாண்டி போக மாட்டார், அங்கேயே நின்றுட்டாரு. இவர் ஜனக்கூட்டத்தில் தேர்றாரு, என்னை யாரோ தொட்டாங்கன்னு சொல்றாரு, நம்ம மாட்டிக்கணுமே என்று அறிந்தபொழுது அங்கே நம்ம வாசிக்கிற காரியம், தன்னிடத்திலே சம்பவித்ததை அந்த ஸ்திரீ
அறிந்தபொழுது அவங்க என்ன பண்ணாங்களாம்? பயந்து. நம்மளுக்கு கூட சில நேரங்களில் அப்படி தான். மாட்டிக்கணுன்னா என்ன வந்தது? ஐயோ ஐயோ, மாட்டிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், நிம்மதியாக போயிடும். நைட்டெல்லாம் என்ன பண்ணாது, தூக்கமே வராது. மாட்டிக்கணும், எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரில, வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல, என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியல, எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியல, ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிடுவாங்களா தெரியல, குடும்பத்திற்கு தெரிஞ்சிடுமான்னு தெரியல, மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று பலவிதமான பயங்கள் நமக்குள்ளே கடந்து வரும். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மார்க்கிலே நாம் வாசிப்போமே என்றால், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பாருங்க, யாரு? ஒரு ராஜா நீதிமானே ரைட்டா வாழுறவங்களை பார்த்தாலே என்ன இருக்கு? பயம் இருக்கும். ஒருவர் சரியா இருந்தாங்க வச்சுங்க, கம்பெனியில், வேலை ஸ்தலத்தில், ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க, ரைட்டாக இருக்கிறவங்கள பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? பயம் வந்துடும். எங்கள் ஸ்கூலில் எம்சிசி சேத்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேனு, அவர் வந்து அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர். அவர் என்னென்னா வெள்ளை வெஸ்ட்டு வெள்ளை ஷர்ட்டு தான் கட்டுவார், ஒரு பெரிய மூங்கில் கொம்பு வச்சுருப்பார், அப்படி வந்து இப்படி பின்னாடி நிற்பார், அவள் தான். அவர் நின்னார்னா ஸ்கூலில் பெல் அடிச்சுட்டா எந்த மூலையில் இருக்கிறவனு என்ன பண்ணுவான்? மீதி எந்த டீச்சருக்குமே பயப்பட மாட்டான். எந்த டீச்சர் வந்தாலும் என் கிளாஸ்லேயே நடந்த காரியம், கிளாஸ் எத்துனே இருக்கிறாங்க, இங்கே ஒருத்தன் ஸ்கேலை வச்சு அவர் கண்ணில் லைட் அடிச்சுனே இருக்கிறான். அப்படி இருந்த ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அது. அவர் பேசினே இருக்கிறார், இவன் என்ன பண்ணுறான்? பின்னாடி இருந்து அவரை கிளாஸ் எடுக்க முடியாதபடி இப்படியும் பண்ணுகிறான். பின்னாடி நான் படித்த என் கிளாஸில் நடந்தது சொல்கிறேன். கிளாஸ் எத்துனே இருப்பாங்க, பின்னாடி செஸ் போர்டு விளையாடின்னு இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிற ஸ்கூலில் ஒருவரை பார்த்தா மாத்திரம் பயம். அவர் என்னன்னா யாருக்குமே பயப்பட மாட்டார். அவர் பிரின்ஸிபலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஹெட்மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளுங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாருக்குமே பயப்பட மாட்டார். தப்புனா தப்பு தான். 8:30 மணிக்கு ஸ்கூலு, அவர் வந்து வாசலாண்டு அப்படியே நின்றுடுவார். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா, சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், டிராஃபிக் சார், அப்படி இப்படின்னா, சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் போடா போடா அப்படின்னாரு. இங்கே இப்படி போனால் அங்கே ஒரு கேன்டீன் இருக்கும், கேன்டீன் பக்கத்தில் இன்னொருத்தர் என்னன்னா பிடிச்சி இழுத்து வச்சுப்பார். யாரும் கிளாஸ்க்குள்ளே போக மாட்டாங்க. சரிங்க சார் சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சரிங்க சார். வரவனை எல்லாரும் நிற்க வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவார்? கும்பத்துன்னு எல்லாருக்கும் அடி. நீ சீக்கிரம் கிளம்ப வேண்டியது தானே, ஏன் லேட்டாக வந்த? அப்போ நீதி செய்கிறவர்களை பார்த்தா பாருங்க, நீதி உள்ள நியாயாதிபதி இருந்தால் தப்பு செஞ்சவன் பயப்படுவான், நீதி உள்ள போலீஸ்காரன் இருந்தால் தப்பு செஞ்சவன் பயப்படுவான். ஆனால் இப்போ என்னது? அவள் தானே காசு குத்துடலாம், லஞ்சம் குத்துடலாம், ஹெல்மெட்டு போடலையா, லைசன்ஸ் இல்லையா, இன்சூரன்ஸ் இல்லையா. நீதி உள்ளவனான ஒரு போலீஸ்காரனை பார்த்துட்டா என்ன இருக்கும்? பயம் இருக்கும். நீதி இல்லாதவனை பார்த்தா, அப்போ இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் அடுத்த பயம் என்னவென்றால், நீதி செய்கிறவர்களை பார்த்தா பயம் உண்டாகும். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 11:32 வசனத்தை வாசிங்க. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி. நீங்க இந்த இடத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த யூதர்கள் மத்தியிலே, யூதர்கள் பெரிய ஆளா இருந்த இடத்துல அவர்களுக்கு மேலாக ஒருத்தன் வளர்றான். எல்லாரும் அவன் வனாந்திரத்திலே இருந்தால் வனாந்திரத்தை தேடி போகிறான். அவன் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போய் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், அவனை பிடித்து கொள்கிறாங்க. இங்கே யூத ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேத பண்டிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய அதே சமுதாயத்திலே, அவர்கள் செய்கிற அதே வேலையிலே, அவர்கள் செய்கிற அதே ஊழியத்தில் இன்னும் ஒருவன் வளரும்பொழுது இவங்களுக்கு என்ன வந்தது? ஆமாம், இதே தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் வந்தது. இவனை போல ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன், ஆனால் சவுலை காட்டிலும் அவன் வளரும் போது. சிலருக்கு வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். சிலர் கம்பெனி வச்சுனே இருப்பாங்க, இன்னொருத்தன் பார்த்தா இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான், என்ன பண்ணுவான்? டக டக டகன்னு வந்துடும். உடனே இவனுக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அவனை எப்படியாச்சும் அழிக்கணும். நம்மளுடைய தொலைக்காட்சியை பார்த்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அந்த ரயில்வே கேட்டாண்டிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இது ஆயிருக்கும், ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்.
அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நல்லா கடை போயின்னு இருந்தது, நல்லா வியாபாரம் போயின்னு இருந்தது. ஒரு வயசானவர், நல்லா வியாபாரம் போய்கொண்டே இருந்தது. என் கடைக்கு பக்கத்தில் இன்னும் ஒருவன் கடையை ஆரம்பித்தான். எனக்கு என்னான்னு தெரியல, அவன் ஆரம்பித்ததுல இருந்து எனக்கு உடம்பே சரியில்லை. வீட்டை விட்டு வெளியில் போக பிடிக்கல, வேலையில் உட்கார பிடிக்கல, ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னால் சரியா என்னுடைய வியாபாரத்தை கவனிக்க முடியல. அப்போ ஒருவன் வளரும் பொழுது இன்னும் ஒருவனுக்கு அவனை குறித்து என்ன பண்ணுது? பயம் வந்ததுமே அவனுக்கு தீமையை செய்யணும் என்று சொல். இன்னைக்கு கூட அநேகருக்குள்ள அப்படிப்பட்ட பயம் இருக்கு. அவன் நல்லா இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் வீடு வாங்கிட்டானே, இது பண்ணிட்டானே, அப்போ அவன் பெரிய ஆள் ஆயிடுவானா என்று அவன் மேல் வருகிற பயம் சவுலை போல தங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி அதிகாரம் என்ன என்று மறந்து அவனை என்ன பண்ணுறாங்க? பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சகரியா அவனை கண்டு, பாருங்க, தேவதூதனை பார்த்தபோது சில காரியங்கள் அதிர்ச்சி உண்டாங்கினாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அதிர்ச்சி உண்டானாலே, ஆமாம், திடீர்னு பார்த்ததுமே நம்மளுக்கு என்ன ஆடுது அப்படி என்று சொல்லி சிலர் இதில் ஹார்ட் அட்டாக்லாம் கூட இறந்துருக்கிறான். என்னது? அதிர்ச்சி, ஒரு சின்ன அதிர்ச்சி தாங்க முடியாது. அப்போ பாருங்க, பயம் பல வகைகளில் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பலனுள்ளவர்களை, இஃப் யூ see a powerful man, அவனை பார்த்து பயம் வருகிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல நீதி செய்கிறவர் நியாயாதிபதியை பார்த்து பயம் வருகிறது. அப்போ இப்படி பல பயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் பயத்தினாலே பிடிப்பட்டு இருக்கிறான். வியாதி நிமித்தம் பயம், கடன் பாரங்களை நிமித்த பயம், இப்படி பல பயங்களை பிடிப்பட்டு இருக்கும்பொழுது நாம் இந்த பயத்திற்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். How you can escape the fear, இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் யார் என்று அறிந்திருந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ம் 16ஆம் வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ம் 16ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இங்கே நாம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. ஆகவே தான் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், அந்தபடியே நீங்க இனி என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்படுகிறதற்கு அடிமையாய் இருக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, தேவன் உங்களை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம படுகிற பல சூழ்நிலைகள், நம்ம பயப்படுகிற பல சூழ்நிலைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா, நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நீங்கள் இதிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது இவ்விதமாய், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு நம்மளுடைய தகப்பன் தேவன். ஹல்லேலூயா, நம்மளுடைய தகப்பன் தேவன். பயப்படுற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஏசியா 41:10, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். இன்னைக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பல காரியம் இருக்குது பயப்பட. நான் சொன்ன தலைப்பு சொல்லினே போனால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் நம்ம ஏன் பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்னா நம்ம யாருன்னு தெரியவே மாட்டோம். நம்ம அப்பா யார்? சில இடங்களில் போனீங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பயப்படணும், உன்னை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துப்பாரு, எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள். அதை சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்கள் அப்பா யார்?
வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எங்கேயோ இல்லை. யோவான் 1 யோவான் 4 அதிகாரம் 4 அழகாய் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பாருங்க, சீடர்கள் என்ன பண்ணாங்களாம்? அலறினாங்களாம். சிலர்லாம் தூக்கத்திலே என்ன பண்ணுறாங்க? ஆமாம், ஐயோ என்னாமோ ஏதாமோ. வேதம் சொல்லுகிறது, அவரை அறியாமல் ஒரு முடி கூட என்ன பண்ணாதான். அந்த அளவுக்கு உங்களை அவர் பாதுகாக்கும் பொழுது ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரில் இருக்கிறவன் பயப்படலாம், ஏன்னா அவனுக்கு வேதம் சொல்லுகிறது 2 தகப்பனை சொல்லுகிறார். ஒன்று, பிசாசு தான் அவங்க தகப்பன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பிசாசோடு கூட இருக்கிறவங்க பயப்படுறாங்க தான். ஆனால் தேவனை தகப்பனாய் வைத்திருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. யூ நீட் டு நோ ஹூ யூ ஆர். கிதியோன் என்ற ஒரு மனுஷன் பயந்திருந்தான். நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 12 பயந்திருந்தான். காரணம், அவனுடைய தேசம் சூறையாடப்பட்டது. இவர்கள் விதைப்பார்கள், அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அறுத்து கொண்டு போவார்கள். அந்த முதல் வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கடற்கரை மணலை போல திரளான சத்துருக்கள். அப்போ அவங்களெல்லாம் பார்த்தா இவனுக்கு பயம். ஆனால் தேவன் அவனை பார்த்த விதம் வித்தியாசம். அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை, அவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களை அவர் வித்தியாசமாக பார்க்குறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சின்ன தலைவலி வந்தால் போதும் பயம், கொஞ்சம் அப்படி நெஞ்சு வலிச்சா போதும் பயம், ஒரு ஜுரம் வந்தால் போதும் பயம், ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்தால் உடனே பயம் பயம் பயம். ஆனால் இந்த நாளிலே ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரில் இருக்கிற எல்லாரும் கொரோனாவுக்கு பயந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், ஊரில் இருக்கிற எல்லாரும் எதற்கு பயந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் என்ன பண்ணாது? அணுகாது. ஹல்லேலூயா. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமாம், கர்த்தராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, அவனுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் சாதாரணவன் அல்ல, நான் கர்த்தருடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இனி பிசாசு உங்களை எதை கொண்டு பயம்படுத்தினாலும் ஒன்றை சொன்னேன், எங்கள் அப்பா யார் தெரியுமா? நான் சொன்ன ஒன்று. ஆமாம், ஏதாச்சும் பயங்கள் வந்துடுச்சுன்னா உடனே என்ன சொல்லலாம்? எங்கள் அப்பா யார் தெரியுமா? பிரச்சனையே. எங்கள் அப்பா யார் தெரியுமா? வியாதியே. எங்கள் அப்பா யார் தெரியுமா? பண தேவையே. எங்கள் அப்பா யார் தெரியுமா? இதெல்லாம் அவருக்கு ஜுஜுபிகாரி. ஒரு பாடல் பாடுவாங்களே, நல்ல ஒரு பாட்டு, லேசான காரியம் உமக்கு இது லேசான காரியம். இன்னைக்கு நம்ம பயப்படுற காரியம் நாம் பயப்பட வேண்டியது அல்ல. நாம் யார் என்று அறிந்திருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் என்றால் உங்கள் கண்கள் பார்க்கிறதும் நீங்கள் கேட்கிறவைகளையும் நம்பக்கூடாது. பயப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? கண்கள் பார்க்கிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் சூழ்நிலைகளை தான் பார்ப்பார்கள், சூழ்நிலைகளுக்கு மேல் ஆளுகை செய்கிற தேவன் என்ன பண்ணுறதில்லை, பார்க்கிறதே இல்லை. நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 5 அதிகாரம் 7 சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 நம்ம எப்படி நடக்கிறோமா? தரிசித்து நடவாமல். நம்ம பார்த்து நடக்கல, எப்படி நடக்கிறோம்? விசுவாசத்திலே நடக்கிறோம். பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து கொண்டே இருப்பாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. கேட்கிறவர்களும் அப்படிதான். நான் தெரிஞ்ச சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னாகமும் 13 அதிகாரம் 31, 32 வாசிப்பீர்கள் என்றால், என்னாகமும் 13 அதிகாரம்
31, 32 வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அவனே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்க, துர்ச்செய்தியை பரவ செய்தார்கள். 14:1 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். என்னன்னா, அவர்கள் கேட்டதை விசுவாசிச்சுட்டான், கேட்டதை நம்பிட்டான். இவர்களை காட்டிலும், இந்த கானானியர்களை காட்டிலும் எகிப்து தேசம் ஒரு வல்லரசு. அந்த காலத்தில் எகிப்து தேசம் அப்படிப்பட்ட ராஜாக்கள் தேசங்கள் அவர்களுக்கு அடிப்படைந்து இருந்த ஒரு வல்லரசாயிருந்த அந்த தேசத்தை கர்த்தர் இவர்கள் கரத்தில் கொடுத்தார். இதுவரைக்கும் சம்பவித்திராத அற்புதங்களை அவர்கள் கண்கள் கண்டிருந்தது. சமுத்திரமே இரண்டாய் பிளந்திருந்தது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க? கேட்ட துர்ச்செய்தியை நம்பி 14:1 வாசிக்கிறோம். ராம் முழுவதும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். கேட்டதை நம்பிட்டு என்ன பண்ணுறாங்க? அழுதுகினே இருக்கிறான், பயந்துகினே இருக்கிறாங்க. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு. போன வாரத்தில் ஒரு நல்ல சாட்சி, 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த சகோதரி சொல்லும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானே யோசிக்கல. எல்லாரும் நான் அந்த சாட்சி சொல்லும் போதெல்லாம் சொன்னேன், சும்மா சொல்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க. ஏற்கனவே 2-3 ஆண்டுகள் அவர்கள் கருத்தரிக்கவில்லை. அப்போ கரு அவர்கள் உண்டானதுமே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ண அவங்க சொன்னாங்களாம், குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை, அதை என்ன பண்ணுங்க, அபார்ஷன் பண்ணிடுங்க என்று சொல்லி செக்கப் பண்ணிவிட்டு கூட்ட முடிவு சொல்ல வந்திருக்கிறாங்க. வந்து என்னிடத்தில் சொல்லும்போது நான் சொன்னேன்னா, எனக்கே ஞாபகம் இல்லை, நான் சொன்னேன்னா டாக்டர் தானம்மா சொன்னாங்க. என்னது? டாக்டர் தானம்மா சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தினார். 5 மாசத்திற்குள்ள அபார்ஷன் பண்ணிடணும் என்று எல்லா மருத்துவர்களும் சொல்லி ஒவ்வொரு மாசமும் ஸ்கேன் எடுப்பாங்களாம். இன்னும் சரீரம் சரியான வளர்ச்சி அடையல. அப்ப பாருங்க, துர்ச்செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தது. ஒரு வாரம் ஆயிருக்கும். நம்ம சபையில் நான் மேலே நடந்து போயினே இருந்தேன். நல்லா காத்தடிச்சுது. மேலே போயினே இருந்தால் இந்த துரும்பு தூளுகள் அப்படியே கீழே கொட்டினே இருந்துச்சு. நான் ஒன்று நினச்சேன், ஒருவேளை மேலே ஷீட்டு தானே, ரொம்ப ஓட்டையாக இருக்குமோ என்று சொல்லி நம்ம சர்ச்சில் ராகுல் என்ற தம்பியை கூப்பிட்டுக்குன்னு ஏணியை தூக்கின்னு மேலே போனோம். மேலே ஏறி போகலாம், என்ன நடக்குதுன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஷீட்டில் ஏறுறதுக்காக அவரை கூட்டின்னு வந்தேன். ஏணியை போட்டுட்டேன். ஃபோன் எடுத்துன்னு வந்தால் ஃபோட்டோ எடுத்துடலாம், அப்போ ஐயாவுக்கெல்லாம் கூட காமிக்கலாமே என்று சொல்லி நான் படிக்கட்டில் வேகமாக ஏறிட்டேன். அது ஹைட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 12 அடி ஹைட்டு. இருந்தாலும் அந்த ஏணியை போட்டு நான் வேகமாக ஏறிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா ஃபோன் வாங்கிட்டு வந்துருப்பா, ஃபோட்டோ எடுத்துடலான்ட்டு குடுகுடுன்னு ஏறிட்டேன். இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்தா அந்த ஷீட் மேலே போயிடுவேன். அங்கே ஏற போகும்போது அவன் சொன்னான், அண்ணா பார்த்துனா அப்படின்னா. அவ்வளோதான் சொன்னான், அண்ணா பார்த்து போங்கண்ணா அப்படின்னா. அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறேன், லிட்ரலி நடந்தது. என் கால் ஆடுது, அந்த இதுவும் ஆடுது. இன்னும் 2 ஸ்டெப் வச்சா மேலே போயிடலாம். அது மேலே கையை வைக்கிறேன், ஏறவே முடியல. ஷீட்டை பிடிச்சாச்சு, இன்னும் 2 கொம்பு தான். அப்படி காலை வச்சா ஏறிடலாம். அப்படியே கால் அப்படியே ஆடுது. அப்படியே அந்த ஒரு வார்த்தை பாருங்க, அவன் சொல்லனா நான் ஏறி போயிட்டு இருப்பேன். அவன் சொல்லனா டகடகடகட 10 படிக்கட்டு ஏறின எனக்கு அந்த 2 படிக்கட்டு எவ்வளோ நேரம் குடுகுடுன்னு ஏறி போயிட்டு அந்த 2 கட்டைக்கு அவன் சொன்னான், அண்ணா பார்த்துனா அப்படின்னா. ஏறவே முடியல. நான் உடனே கீழே இறங்கி வந்து அங்கே இன்னொரு கட்டை இருந்துச்சு, எடுத்துன்னு வந்து அதனுடைய கால் முட்டில் வச்சுட்டு அப்புறம் தான் ஏற முடிஞ்சுது. அப்போ பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை நம்மளை அவ்வளோ பயமுறுத்திடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, விசுவாசித்து வாழ வேண்டிய நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம், கேட்கிறதை விசுவாசித்து என்ன பண்ணுறோம், பயந்து கொண்டே இருக்கோம். ஐயோ அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்களா? ராட்சதர்கள் தேவனுக்கு ஏமாத்திரும். நீங்கள் யாருடைய பிள்ளை?
ஆமாம், உங்கள் அப்பா யாரு? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ ராட்சதர்கள் இருக்கிறாங்களே என்று நைட்டு ஃபுல்லாக அழுது கொண்டே இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க, பயம் பிடிச்சிடுது. ஆனால் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், என்ன பண்ணாதீங்க, சொல்லுறதெல்லாம் நம்பாதீங்க. அது ஆமாம், நிறைய பாட்டிங்க பல கதைங்களை சொல்லுவாங்க. நான் யாருக்கோ கூட இந்த சீமந்தத்துக்கு போயிட்டு அதான் சொன்னேன், பாட்டிங்க பேச்சே கேட்காத, குழந்தை இப்படி திரும்பலை அப்படி திரும்பலை, இங்கே நிற்குது அங்கே இருக்குது, கர்த்தரை நம்பு. பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ. கர்த்தரை நம்புங்க. பாருங்க, தாவீதை குறித்து ஒரு வசனம் ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். இது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 17:24. இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போனார்கள். பாருங்க, பார்க்கும்போது அவன் உயரமா இருக்கிறான், பார்க்கும்பொழுது அவனை தாக்கக்கூடிய ஒரு இடமும் இல்லை. ஹெல்மெட்டு போட்டிருக்கிறான், மார்க்கவசம் போட்டு இருக்கிறான், பட்டயம் வச்சிருக்கிறான். அவனை பார்க்கும்பொழுது அவனை அட்டாக் பண்ணி வீழ்த்த முடியாது. அவனை பார்த்து இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பயந்து. இன்னைக்கு அதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஒருத்தர் சொன்னா நம்பிடுவாங்க, சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம்பாங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், மற்றவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் அதுதான். அவங்க பார்த்தா பயப்படுவாங்க, கேட்டால் பயப்படுவாங்க. ஆனால் நம்ம அதை பார்க்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. நம்ம தேவனை விசுவாசித்து வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யணும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தாவீதினுடைய அறிக்கையை பார்க்கலாம். தாவீதும் அதே மனுஷனை பார்த்தான், ஆனால் அவன் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒன்றும் வரல. ஐயோ இவ்வளோ பெரியவனா, இப்படிப்பட்டவனா, இவ்வளோ பட்டயமா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதை ஒன்றுமே அவன் கேட்கல. அவன் பேசின வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். நீ எப்படின்னா வா, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினால் உங்ககிட்ட வருகிற. இன்று நம்ம பயப்படாமல் அந்த பயத்தை மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணக்கூடாது? பார்க்குறதையும் கேட்குறதையும். ஆமாம், நியூஸ் சேனல் ஒன்று போதும், வீட்டை விட்டு வெளியிலேயே நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லி பயம்புறுத்தி கொண்டே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் பயம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் இன்று நாங்கள் உற்சாகப்படுத்துகிறேன், do not believe what you hear and what you see. கர்த்தருடைய வார்த்தையை நம்பும். Believe in God's word. தேவன் நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைக்காக பெற்றோர் எவ்வளோ பிரயாசப்படுவாங்க தெரியுங்களா? இங்கே இருக்கிற நிறைய பேர் பெற்றோர்கள் தான். பிள்ளையை குறித்ததான ஒரு பெரிய கரிசனை, பிள்ளையை பெற்றெடுத்ததுமே அந்த பிள்ளையை குறித்து அவ்வளோ தாட்டு வந்தது. இப்போ பாப்பா இருக்கிறாங்க ஸ்டேஜ் மேலே, அந்த மேலே ஸ்டேஜில் விட்டுருங்களேன், இங்கே இருக்கிற யாரும் நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க. அந்த எஜ்ஜுக்கு வந்தால் போதும், நீங்கள்லாம் சேர் எஜ்ஜுக்கு வந்துடுவீங்க. அந்த குழந்தை என்றால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், அது மேலே அவ்வளோ கரிசனை உள்ளவர்களாக இருப்போம். தேவன் அப்படி தான், அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அவருக்கு தெரியும் என்னைக்கு எப்பொழுது ரைட்டான காரியம் செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒருவருக்கும் தீமை செய்கிற தேவன் அல்ல. யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. இஸ் a good God. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறது இல்லை, நம்புறதே இல்லை. என்ன கேட்குறோம், என்ன பார்க்குறோம். இந்த நாட்களில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அதெல்லாம் நம்பாதீங்க. யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் தனியாக இல்லை,
அதை தெரிஞ்சாலே பயம் வராது. என்னது? நீங்கள் என்ன இல்லை? தனியாக இல்லை. யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் என்ன இல்லை? தனியாக இல்லை. நிறைய பேருக்கு அந்த தனிமை பயத்தை கொண்டு வரும். ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், இல்லை என்னை பார்த்து கொள்ள என்னோடு கூட இருக்க யாரும் இல்லை, இந்த சூழ்நிலையில் நான் தனியாக மாட்டிக்கினேன் அப்படின்னு நினச்சா உடனே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். எனக்கு ஒரு முறை நடந்தது, நான் ஏற்கனவே சொன்னேன்னா என்னன்னு தெரியல, ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன், பயம் வந்துச்சு. என்னது? ஃபோனை வீட்டில் வச்சுட்டு கார் ஓட்டின்னு போகிறேன். அது எப்போ நடந்தது என்றால், ஆயிடுச்சு, இதுவும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க கேரளாவில். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க திடீர்னு. அவங்க பண்ணுற ஆளே இல்லை, நம்ம பண்ணால் பேசுவாங்க, பண்ணுற ஆள் இல்லை. என் கசின் சிஸ்டரு ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு பார்த்தேன், நான் எப்போ கனவு பார்த்தாலும் அது அப்படியே நடக்கும், நீ கார் ஓட்டின்னு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி கனவு பார்த்தேன். நான் அவ்வளவுதான். எனக்கு ஸ்லோவாக ஓட்டினாலும் எனக்கு பயம். என்னன்னா நம்ம ஒழுங்காக தான் ஓட்டுறோம், வேற எவனா வந்து இடிக்கலாமே. அப்போ வண்டி ஓட்டினாலே எனக்கு பயம். ஒரு நாள் நான் ஃபோன் எடுத்துன்னு போல என் மனசில் இதே ஓடுது, ஒரு வேளை ஆக்சிடெண்ட் ஆகிட்டா யாருக்கு ஃபோன் பண்ணுறது, எங்கே மாட்டின்னு இருப்போம், யாரை கூப்பிடுறது, இது இல்லையா அது, அதே மைண்டில் ஓடின்னு இருக்கும். ஆனால் ஒன்று அறிய வேண்டும், நான் தனியாக இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தெரிஞ்ச வசனம், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தைரியம் பாருங்க. நம்ம தனியா இல்லை. நீங்க நினைக்கலாம் தனியா நிற்கிறீங்க என்று சொல்லி, ஆனா நீங்க தனியா இல்லை, உங்களோடு கூட ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 32ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தொடர்ந்து வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? 31 நம்ம வாசித்தோமா, இவளை குறித்து நாம் என்னத்தை சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவருடைய குமாரனே கொடுத்துட்டாரு, நீங்க ஏன் பயந்துன்னு இருக்கிறீங்க? அவருக்கு வாட் he loved most, அவர் அதிகமாய் நேசித்ததையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அதுதான் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையோ, எந்த கடினமான பாதையோ, ஒருவேளை சீடர்கள் அலறினதை போல நடுக்கடலிலே எங்கே போக வேண்டும் என்று திசை தெரியாமல் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக ஃபைட் பண்ணல, நீங்கள் தனியாக போராடலை, நீங்கள் தனியாக திட்டங்களை போடலை, நீங்கள் தனியாக முயற்சி பண்ணலை. எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்பதாய் ஒருவர் கடந்து போய் கோணலானவைகளை செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், மேடானவைகளை சமப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உங்களுக்காய் இருதயங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார், அநேகரை உன் பக்கமாய் இழுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உற்சாகப்படுத்துகிறேன், பயப்படாதீங்க. நீங்க ஆமாம், உங்கள் அப்பா யார்? ஆமாம், அது நினச்சிக்கினே இருக்கணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார்? எங்கள் அப்பா யார் தெரியுமா? இந்த மாதம் ஃபுல்லாக அதான் சொல்லினே இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் அப்பா யார் தெரியுமா? யாருன்னா மிரட்டினா ஒன்றும் சொல்லலாம், எங்கள் அப்பா யார் தெரியுமா? அவர் பார்த்துக்கொள்வா, அவர் பார்த்துக்கொள்வா. இன்னைக்கு நம்ம இந்த 3 சாதாரண ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாததுனாலேயே பயம் 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 பயம், என்ன ஆகிடும். தேவனை அறியாமல் ஒன்றுமே நடக்காது. வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லப்படுகிறது, எல்லாம் அவருக்குள் இயங்குகிறது. If there is a living thing, there is anything, எது இருந்தாலும் சரி, அது அவருக்குள்ளே இருந்தால்தான் செயல்படவே முடியும். அவரை அல்லாமல் நோ எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வு இல்லை. எல்லாம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க?